தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு விளையாட்டானது பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதற்காக அதனை அனுமதிக்க முடியாது. இந்த விளையாட்டு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்பொழுது இந்த விளையாட்டின் காரணமாக அந்த காளைகளுக்கு மிக அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படுகிறது, அவை வதைக்கப்படுகின்றன என்பது ஒரு உண்மை. இது மத்திய விலங்குகள் நல வாரியத்தினுடைய அறிக்கையிலிருந்தும் சரி, மற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்தும் சரி, உச்சநீதிமன்றமானது அதை தெரிந்து கொள்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே மத்திய அரசானது தங்கள் அறிவிக்கையை வெளியிடும் பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த விஷயங்களை சொல்லியிருந்த பொழுது அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னவென்றால், இந்த அறிவிக்கை எதற்காக விடப்பட்டது என்றால் விலங்குகள் வதைப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் விடப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக ஒரு அறிவிக்கையை கொடுத்து அதன் மூலமாக தடை செய்வது என்பதோ அல்லது அனுமதிப்பது என்பது இயலாத காரியம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் ராகேஷ் நம்மோடு இருக்கிறார். ராகேஷ், இப்போ தமிழகம் மற்றும் மத்திய அரசிடமிருந்து இந்த போட்டியில் அனுமதிப்பதற்கு என்ன வாதங்கள் வச்சாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிச்சா இல்லையா? இல்லை, மத்திய அரசு தரப்புலேருந்து முகுல் ரோத்தகி ஆஜரானார். அவர் வைத்த வாதங்கள் என்னென்னா, இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த விலங்குகள் துன்புறுத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி பாதுகாக்கப்படலாம், அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் கடந்த தன்னுடைய நாகராஜா தீர்ப்பில் சொல்லப்பட்ட சுதந்திரத்தெல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்டிருக்குன்ட்டு முகுல் ரோத்தகி அட்டார்னி ஜெனரல் தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லியிருந்தார். உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அறிவிக்கையை தடை விதிப்பதற்கு என்ன காரணம், என்ன விஷயத்தை சொல்லி காட்டினாங்க? இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷனை மெயினாக தடை விதிக்கிறதுக்கான காரணம் கடந்த ஆண்டு நாகராஜா வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்த நோட்டிஃபிகேஷன் ரிஃப்ளெக்ட் செய்ய தவறிடுச்சு. அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய குரூவல்ட்டி இதெல்லாம் இதில் மேற்கோள் காட்டப்படலை அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த தீர்ப்புக்கு எதிராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனை தடை விதித்து இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. கார்த்திகன், அதாவது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன என்பது பொறுத்து பார்க்கும் பொழுது விலங்கு வதை என்பதே முக்கியமாக இருக்கிறது. தற்பொழுது நம்மோடு இந்த வழக்கை தொடுத்த ஒருவரான வழக்கறிஞர் நம்மோடு இருக்கிறார். ஹாய், what are the arguments by your side and what Supreme Court accepted from your side, and what's the order of Supreme Court? Well, the order of the Supreme Court is that there is a stay on this notification, and the counsels for the various NGOs, including the one of the petitioners who I appeared for, Ms. Gauri Moliki, who's a trustee of People for Animals, we argue that this sport is extremely cruel. We highlighted various parts of the Supreme Court order, and the court heard our arguments and has stayed the notification, so it's a very happy moment for us. So the Tamil Nadu government and the union government are continuously saying that it is the traditional game. Why don't Supreme Court or union government should allow this? Because this is not a game which crueling the animals. It is somewhat different, but Supreme Court has rejected that also. So do you know why Supreme Court reject that context? Because of the various reports that have been placed before the Supreme Court over many years. This case has not started yesterday. For many years people have put reports before the court of what has been happening to the animals in this sport, and surely this is not our culture and this is not our tradition. I mean, even these are the sad things that we do to animals. There was sati that used to go on at one point of time, but then we stopped that also. And I mean, Tamil Nadu is such a rich state, there's such a culture so diverse, there are so many amazing things that happen there. Surely to entertain ourselves we don't need to harm animals. There are many other ways of entertaining ourselves, so I mean, we're very happy with this. When Tamil Nadu Council, Mr. Nageshwara, making his argument, he said that in this Jallikattu there is no cruelty. Before some years there was a cruelty, we accepting it, but after that we had some restrictions and we avoided that cruelty. But how you are seeing that? But the thing is that the bull as an animal is not an aggressive animal. He doesn't run. He doesn't do these things. The bull is a sort of animal who will rest, relax, wants to be with its herd. It's not actually it's not this. You can speak to. Okay, now இப்போது நம்மோடு சௌமியா ரெட்டி இணைந்திருக்கார். அவர் இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தவர். Hi Soumya, what is the judgment today from the Supreme Court? What are the aspects from your side made by the arguments? Now I personally filed a contempt petition. There were 5 other petitioners as well from various organizations, including the Animal Welfare Board of India. So 2014 already a judgment came out by the same Supreme Court which took into account everything, culture, tradition, cruelty, ellame. So again, what
MOEF went ahead and gave a notification which is against the process. Adnal than a contempt of court file panne, and thankfully the Supreme Court has not let us down again, and we are here for people and animals at the same time. ஸோ இப்போ நம்ம ஏன் ஒரு பாரம்பரியமான விளையாட்டு ட்ரெடிஷ்னல் கேமை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க இப்போ பாருங்க சத்தி வந்து அது வந்து இட் வாஸ் அ கல்ச்சர் இல்லை. வி ஹாவ் டு மூவ் வித் த டைம்ஸ். நான் வந்து எல்லாரும் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி தட் வி செலிப்ரேட் பொங்கல் வித் லவ், நாட் வித் எனிதிங் எல்ஸ், நாட் வித் க்ரூல்ட்டி. இது நம்ம கல்ச்சர் இல்லை. அதான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி யூனியன் கவர்மெண்ட்டும் சரி சொல்ல விஷயங்கள் என்னன்னா, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த குருவேல்ட்டியை தடுக்க வந்து நாங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் ஏஜி இவங்க வச்சதை பார்க்க முடிந்தது. அந்த மாதிரி நீங்கள் ஏன் அந்த விஷயங்களை அலோவ் பண்ண விடக்கூடாது? For 7 years along with restrictions பண்ணாங்க Jallikattu until 2014. It is impossible. ஏன்னா in 2014 judgment நீங்க பார்த்தானா it actually says that bull is not meant to run unlike a horse. So it is against the nature of these animals and also 5 freedoms. It is impossible. So adinale idu vandu we need to celebrate it with compassion towards all animals, all human beings. That is what my culture stands for. தேங்க்யூ சௌமியா. அதாவது மிருகங்கள் வதைப்படாமல் ஒரு பொங்கலை, ஒரு அன்பான பொங்கலை கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பதாக அவர்கள் அனைவருமே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட உச்சநீதிமன்றம் சொல்ல விஷயம் என்னவென்றால் மிருக வதையை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்பதே கார்த்திகேயன்.